ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் போயிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி ரமலான் டேல 1 மந்த்து ஃபாஸ்டிங் வந்து நைட் ஈவினிங்கில் போய் தொழுகை பண்ணி இது பண்ணாங்களே மசூதியில். அது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எப்படின்னா, முன்னாடி போயிட்டுருக்கான்ல, அவன் ஆக்சுவலாக இந்து தான், பட் ஆனால் எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி எல்லா ஃபாஸ்டிங் இருந்து போயிட்டு தொழுகுவோம். ஸோ இங்கே வேலைன்றதுனால நானும் வந்தேன். ஸோ ஆக்சுவலி 6 மணிக்கு கிளம்புற பிளானாக அதான் சொன்னேன். இல்லை ப்ரோ, நான் நோம்பில் இருக்கேன், முடிச்சுதான் கிளம்புனேன். சரி நானும் வரேன்னு போனேன். நல்லா இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. சீரியஸ்லி சேம் ஃபீலிங். எனக்கு எப்படி அங்கே சாமி கும்பிட்டனோ அதே ஃபீலிங் தான் எனக்கு இங்கே வந்தது. நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. இங்கே செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா மாஸ்க் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எனக்கு பர்சனலாக. ஸோ அதனால் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் இருப்பேன். ஆக்சுவலி இந்த ரைடே டிப்ரெஷனாக தான் நான் கிளம்புனேன்னு போகலாம் அப்படின்ட்டு. ரொம்ப புரியல கைஸ், ரொம்ப ஒரு சொல்லலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பிடிக்கும் வேணும், அதுக்கும் அந்த பொருளுக்கும் உங்களுக்கு பிடிக்குது, பொருளோ அது எனிதிங் உங்களுக்கு பிடிக்குதுன்னா விட்றாதீங்க. யாருன்னா சொன்னாலும் விட்றாதீங்க, எடுத்துங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து உட்காந்து ஐயோ போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் இருங்க, ஃபியூல் போடலன்னா ஓகே போ. ஸோ அதான் கைஸ், வேணும் அப்படின்னா விட்றாதீங்க. அதுக்கும் அந்த பொருளுக்கும் உங்களுக்கு வேணும், அதுவும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதுக்கு எனிதிங் லவ்வோ எனிதிங் உங்களுக்கு வேணும் அப்படி தோணுச்சுன்னா விட்றாதீங்க. யார் நான் சொல்லலாம், அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ அதை விட்டுட்டு தான் இப்போ உட்காந்து இப்படி இந்த மாதிரி ரைடெலாம் சுற்றிட்டுருக்கேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது லைஃப் மனசே. ஸோ பார்க்கலாம் இது ரைடு போகுது. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ள ஒன்றும் தெரியாது. இப்போ கரெக்டாக செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். ஏன்னா நான் சொன்னேன் அதுவும் ப்ளஸ் வந்து என்னென்னா டிராஃபிக் கரெக்டாக இங்கே வந்தால் டிராஃபிக் ஆகிடுது கைஸ். ஸோ அதெல்லாம் பேலக்லா போட்டிருக்கேன், ஃபுல் ஃபேஸ் பேலக்லா. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்கும் பேசும்போது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா அவுட்ரு தாண்டிட்டோம். செங்கல்பட்டு பாலாறு பிரிட்ஜு போயிட்டுருக்கோம். எனி டைம் இங்கே டிராஃபிக் தான் கைஸ் இருக்குது பாலாறுல. ஏன்னு தெரில, மேபி ஃப்யூச்சரில் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக போகிற மாதிரி. ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் டென்ட்டில் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எங்கன்னா ஏற்காடில் ஸ்டே பண்ணி, அதுதான் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க, நாங்கள் பே பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி. பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நாங்களே எடுத்துகிட்டு போய் டென்ட்டு போட்டு அங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். சரி, ரைடிங் சைட்லாம் பார்த்துருப்பீங்கன்னா புதுசாக இருக்கேன்ட்டு. எஸ், புதுசு, இப்போ தான் எடுத்தது, ஒன்றும் பிரேக்கிங் ஆகலை. அதேமாதிரி க்ளவுஸுமே புதுசு தான், லைனாக்ஸில் தான் எடுத்தேன். அது போட்டு தான் வந்தேன் அங்கேருந்து. ஆனால் கை சரியான வலி, பிரேக்கிங் ஆகாததுனால ரைட் ஹேண்ட் பயங்கர வலி. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தான் போயிட்டு எப்படியும் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டோன்னா ஒரே ஸ்டிச் தான் எடுப்போம். ஸோ அங்கேருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ரைடு பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரவாண்டி போயிட்டு விக்ரவாண்டியில் லெஃப்ட்டு பண்ருட்டி ரூட்டுன்னுவாங்க. நான் ஆக்சுவலி போயிருக்கேன் அந்த ரூட்டில். எப்போனா ஒரு வாட்டி கும்பகோணம் போகணும். ஸோ அப்போ வந்து அந்த ரூட்டில் பஸ்ஸில் போகணும். இருக்கும் கைஸ், ஒரு எப்படி சொல்கிறது, 6-7 இயர்ஸ் பேக் இருக்கும். ஸோ அப்போ போகணும். நான் நோன்பு வைக்கலை, கூட வந்தால் அதை நோன்பு வச்சுருக்கோம். எப்படின்னா என்ன பண்ண போகிறான்னு தெரில. டே டைமில் வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குதா, என்ன பண்ணுறான்னு தெரில, பார்க்கலாம். அது ரைடு வேறு, மோஸ்ட்டாக நைட் ரைடே ரொம்ப லாங் அடிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே தஞ்சாவூர் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிட்டே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலைல ஏர்லி மார்னிங் மோஸ்ட்டாக 6-7 தஞ்சாவூர் கோயில் உள்ள போயிட்டு, தஞ்சை கோயில் உள்ள போயிட்டு பிரிதிரீஸ்வர் சரியாக வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ அங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதோட வரலாற்றுலாம் பார்த்துட்டு
அங்கேருந்து மறுபடியும் ராமேஸ்வரம் கிளம்புவோம். சேஃபாக போயிட்டு வரணும். ஏன்னா எல்லோரும் நம்பி தான் வச்சுருக்காங்க. கூட வந்து சேஃபாக கூட்டு போயிட்டு வரணும். ஓகே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். போய் சாப்பிட்ணும் வேறு. அவன் சாப்பிட்ல காலிலேருந்து. இப்போ தான் நோம்பு கஞ்சி கொஞ்சம் தான் குடித்தான். இப்படி தான் பசி எடுக்கும். ஏன்னா காலிலேருந்து சாப்பிட்ல நான் நல்லா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு ஒரே கண்டினியூ பண்ணோம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா மாமூட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். ஃபியூல் பிரேக் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ டாமிக்கு தான் ஃபியூல் பண்ணோம். டாமிக்கு ஃபியூல் போட்டு சாப்பிட்டு கிளம்பணும். வரும்போது 3 கோதை வச்சுருந்தான். ஸோ நான் ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். ஒரு காலி எப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 160 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் 170 கிலோமீட்டர்ஸ் இதுக்கு பாக்கி. தஞ்சாவூரே போகிறதுக்கு, தஞ்சாவூர் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. இப்போது ஒரு இடத்துல விக்ரவாண்டியில் டேக் டைவர்ஷன் எடுக்கணும். அங்கே தான் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த க்ளவுஸும் வந்து இப்போ தான் புதுசாக வாங்கினதா, கையெல்லாம் வலிக்குது. அதுவும் ரைட் ஹேண்ட் தான் பயங்கரமாக வலிக்குது. பிரேக்கினே ஆகலை. ஓட்டும்போது பயங்கரமாக பெயின் எடுக்குது. இந்த லெஃப்ட் எடுக்கணும். ஏதோ இந்த ரூட்டு தான் நல்லா இருக்குன்றாங்க. கும்பகோணம் போட்டிருக்கா, இந்த ரூட் தான் நல்லா கும்பகோணம் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. நான் போகும்போதெல்லாம் லைக் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. அதான் சொன்னேன் 6 இயர்ஸ் பேக். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். விக்ரவாண்டியிலேருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடு இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மோசமாக தான் அது கொஞ்சம் தூரத்துக்கு. நைட் டைமில் நாட் சேஃப் ரைடு. பட் நாங்கள் நல்லாக நினச்சி வந்தோம். பட் மேப்பில் பார்த்தா கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அதான் போயிட்டுருக்கோம். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்க. அவங்க அதுக்கு பார்த்து அடிக்கடி டேக் டைவர்ஷன் ஒன்று அங்கே ஒன்றும் இல்லை. ரைட் சைடில் தான் ஏறி போயிட்டுருவோம் லெஃப்ட் சைடு ரோடு வந்து. ஓகே காய்ஸ், இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆகுது, 13 கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா வடலூர் தாண்டிட்டோம். வடலூர் தாண்டி தான் நல்ல ரோடே வருது. வடலூர் தாண்டி ரோடு செமையாக இருக்குது. நைட் டைமில் சேஃப். ஆனால் வடலூர் வரைக்குமே ரோடு வந்து செம மோசம். டேக் டைவர்ஷன் தான் போட்டிருக்காங்க. ஸோ நைட் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. மோஸ்ட்டாக நைட் டைமில் வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே வடலூர் தாண்டினதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது. இப்போ தான் டீ பிரேக் போட்டோம். வடலூர் கிட்ட ஒரு டீ கடை இருந்தது. அதை டீ குடிச்சிட்டு இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அங்கே போயிட்டு ஒரு 37 கிலோமீட்டர் காமிச்சிட்டு அங்கே போயிட்டு சப்போஸ் கோவில் ஓப்பனில் இருந்ததுன்னா ஓப்பனில் இருக்காது. ஸோ நம்ம வெளியே இருந்து ஃபோட்டோஸ் போட்டு எடுத்துகிட்டு அங்கே எங்கன்னா அப்படியே ஸ்டே போட்டு தூக்கிட்டு டென்ட் எடுத்துனது. டென்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலைல ஒரு 6 o'clock ஏறிட்டு அப்படியே அங்கேருந்து தஞ்சாவூர் போயிட்டு அங்கே பார்த்துட்டு கிளம்புறது பிளான். பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம், ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ரோடு. ஒரு வண்டியும் போகல. நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். பின்னாடி எங்கேயோ வண்டி வருது. முன்னாடி எங்கள் வண்டியே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் ஸ்க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆப்போசிட்டில் தான் வண்டிங்க நிறையா வந்துட்டுருக்கு. குட் மார்னிங். ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து டென்ட் ஸ்டே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:15 கிட்டே இங்கே வந்தோடனே கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி எதுக்கு கண்டினியூ பண்ணோம், தூங்கிட்டே போகலான்னு தான் பிளான். வந்தோடனே இங்கே கேட்டோம். ஓகே சொல்லிட்டாங்க. டென்ட்டு கூட அதை டென்ட்டு போட்டு ஸோ இங்கேருந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 o'clock ஆகுது. 4:30 எழுப்பி விட்டாங்க. ஸோ 5 o'clock ஆகுது. போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த கோவில். பூட்டி வச்சுருக்காங்க கைஸ். பூட்டி வச்சுருக்காங்க. வேறு வழியில் இங்கேருந்தே பார்த்து தான் கிளம்பணும்.
அதோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் போட்டிருக்காங்க. இந்திய தொழில்நுட்பத்துறை என்னென்ன எப்போ கட்டப்பட்டது, 1958 கட்டியிருக்காங்க. இப்போ தான் ஃபோட்டோஸ் சாமிலாம் கும்பிட்டோம், வெளியேருந்தே கும்பிட்டோம், என்ன டைம் இல்லை. கும்பிட்டுட்டு இங்கேருந்து தஞ்சாவூர் கிளம்பிட்டு தான், ஹெட்டிங் டு தஞ்சாவூர். இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரும். அவனை வச்சு நல்லபடியாக போயிட்டு வந்தோம். ஓகே, கிளம்பும். இங்கேருந்து உள்ளே போயிருக்கலாம், ஆனால் டைம் இல்லை. லெஃப்டில் தள்ளு. இது நீ இது ஒரே நிமிஷம் இது உள்ளே போயிருக்கலாம். 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, டைம் இருக்குது. பட் அங்கேருந்து நாங்கள் இதுக்கு போனோம், அதுதான். இப்போ ஓகே. அதான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள், சுத்தமாக லைட்டிங்கும் இல்லை, லைட் ஆஃப் ஆகிட்டு இருக்கு போல. 6 மணி மேலே ஆயிடுச்சுல லைட் ஆஃப் ஆகிடும். 6 மணியான லைட் ஆஃப் பண்ணுறோம். திடீர்னு ரோடு தெரிய மாட்டேது. திடீர்னு வந்து மிஸ்ட்டு வந்து கவர் பண்ணிதான் அதோட சுத்தமாக தெரிய மாட்டேது. ஆக்சுவலி இந்த ரோட்னா பரவாயில்ல, இந்த ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் ஒட்டி ரோடு நீட்டாக இருக்குது. அந்த விக்ரவாண்டிலேருந்து வர ரோட்டு, அந்த ரோட்லலாம் இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். எங்கெல்லாம் போய் பள்ளத்தில் போய் கவுத்துட்ருக்கணும் வண்டியை. எங்கே டைவர்ஷன் வருது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே ரோடு இதுக்குன்னே தெரியாமல் போயிட்டுருவாங்க அதில் ஓட்டி தரோம். இதனால பரவாயில்ல, தப்பு ஃபைனலி தஞ்சாவூர் ரீச். எஸ், இப்போது இங்கேருந்து கோவிலுக்கு போகணும். ஃபைனலி தஞ்சாவூர் ரீச். டைம் பார்த்தீங்கன்னா 6:55 கிட்ட ஆகுது, 6:50 ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போகணும் போல கோவிலுக்கு. லெஃப்ட் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, வந்துட்டா கைஸ். ரைட் சைடில் தெரிஞ்சுங்களா, அதுதான் அந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, அதுதான் கோவில். லெஃப்ட் சைடில் பார்க்கிங் போல். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லக்கேஜெலாம் எடுத்து இடத்துல கொடுத்துட்டு தான் கிளம்பணும். அதான் பார்த்துட்ருக்கோம் எங்கே கொடுக்கலான்னு. நம்ம டாமி முன்னாடியே வந்திருக்கான். ஸோ எது இடத்துல கொடுத்துட்டு போகிறான்னா அங்கே தான் போய் பார்க்கணும். எங்கே கொடுக்கலான்னு அவங்ககிட்ட கேட்டு கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதுதான். கோவில்கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தீங்கன்னா செகண்ட் ரைட்டில் போனோன்னா லாக் ரூம் இருக்கான். அங்கே போய்ட்டு லக்கேஜு ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா டைம் எத்தனால 7:30. 7:30க்கே சண்டே இது. ஆக்சுவலி எவ்வளோ க்ரௌடு இருக்குப்பாங்க. ஸோ உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கு மேலே சுற்றி பார்க்கலான்னு பிளான். அந்த நல்லா பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஸோ அதான் நல்லா இருக்குது நேரில் பார்க்கும்போது. இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தோம், பட்டெல்லாம் அடிச்சுட்டு. இப்போ போயிட்டு சுற்றி பார்க்க வேண்டியது தான். இதுதான் கைஸ் அந்த ராஜகோபுரம். எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் கட்டி ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் இருக்குங்க கைஸ். இது ஃபோட்டோஸோட நேரில் பார்க்கும்போது தான் நல்லா இருக்குது எல்லாமே. பட் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நேரில் செமையாக இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளோட தமிழனோட பண்பாடு எவ்வளோ இயர்ஸ்லேருந்து இருக்குதுன்னு பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இதோட ஆர்கிடெக்சர் தான் கைஸ் சீரியஸ்லி செமையாக இருக்குது. இப்போ இருக்க இன்ஜினியரிங்கால் இந்த மாதிரி கட்ட முடியுமா தெரியல. பட் அப்போவே கட்டியிருக்காங்க இந்த மாதிரி. இப்போலாம் ஆட்டோ கைடு அது இதுன்னு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணி நிறைய பண்ணுறாங்க, அது மிஷினரிஸ். பட் அப்போது எதுவுமே இருக்காது. அந்த டைமில் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டலாம். அதுவும் இல்லாமல் இந்த இது நிழல் வந்து கீழே படாது. இந்த கோபுரத்தினால கீழே படாதான். தமிழ் தமிழ் வேர்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தான் ஓகே எல்லாம் டைம் வந்து பார்க்கணும்னு தோணுது. ஸோ அப்போ தான் நம்மளோட லாங்குவேஜ் எந்தளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு தோணுது. சுற்றி வந்துட்ருக்கோம். ஃபுல்லாக நம்மளோட சோலாஸோட என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய சம்பவங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குது.